ஒற்றை வார்த்தை இல்லாமல் எதுவுமே வெளிவராத ஒரு நிலையை உருவாக்கிய மாபெரும் மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மாநில தலைவராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிக்கும் கால்நடையாக நடைபயணம் செய்து இந்த இயக்கத்தை திராவிட இயக்கங்களுக்கு சிம்ம செப்பனமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எம்எல்ஏ இல்லைன்னா கூட எதிர்க்கட்சி என்கின்ற ஒரு அந்தஸ்தை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த இயக்கம் புறந்தள்ளி திராவிட சித்தாந்தத்தோடு திராவிட கொள்கையோடு இந்த இயக்கம் பயணிக்கிறது. என் போன்ற இயக்கத்திலே சித்தாந்தம் கொண்ட தலைவர் என் போன்ற தொண்டர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் பயமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த இயக்கம் மிகப்பெரிய படுதோல்வி அடைந்ததுக்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தவிர கட்சி தோல்வி அடையவில்லை. கட்சியினுடைய தலைவர்கள் தவறான வழிகாட்டலால் இயக்கமில்லாத இடத்திலெல்லாம் சட்டமன்ற சீட்டு வாங்கி கொண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதியை பெற்றுக்கொண்டு கட்சியே இல்லாத பகுதியிலெல்லாம் கட்சிக்கு வேட்பாளரை போட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தை மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்கின்ற நிலைக்கு உருவாக்கியவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள். தொடர்ந்து இவர்களோடு நாம் பயணித்தோம் என்று சொன்னால் இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போயிடும். தமிழ்நாடு இன்றைக்கு காப்பாற்ற முடியாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு போய்விடும் என்ற ஒரு அச்சத்தினாலே மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி இந்த இயக்கத்தில் சேர்ந்தாரோ, எந்த வழியில சேர்ந்தாரோ, பாரத பிரதமர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய கட்டளைக்கிட்டு அதே மாதிரி உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களுடைய ஆணைக்கிணங்க அந்த இயக்கத்தில் சேர்ந்தாரோ அதே வழியில சென்று உரிய வழியிலேயே கொள்ள பக்கமெல்லாம் ஓடி போயிடாம நேர்முகமாக முன்வாசல் வழியாக சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்திலையும் அமித்ஷா அவர்களிடத்திலையும் நான் வேறு மாற்றுவாதையிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவை, தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும், அதற்காக நான் ஒரு தனி இயக்கத்தை துவங்க போகிறேன், தமிழ்நாடு ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு அவர்களிடத்திலே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு தனி இயக்கத்தை துவங்கியிருக்கிறார். அந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக அவர் தோன்றிய இயக்கத்தினுடைய சித்தாந்தம், கொள்கைகள் இதெல்லாம் எங்களுக்கு பிடித்தது, அவருடைய வழியிலே செல்ல வேண்டும், அவர் கட்டாயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவார் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு அவரோடு நாங்கள் எல்லாம் பயணித்து இன்றைக்கு நாங்கள் அவரோடு இணைவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, தஞ்சை மாவட்டத்திலே 1000த்திற்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் இணைவதனால இன்னைக்கு வர்றவங்க வாங்க அப்படின்னு சொன்னதுனால இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவை விட ஒரு மாபெரும் சக்தியாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த இயக்கம் வளரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது. ஆகையாலே தலைவருடைய இயக்கத்தை தமிழ்நாட்டிலே முதன்மையான மாவட்டமாக இந்த தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கும். நிறைய நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இங்கே வந்திருக்கக்கூடிய யாரும் தொண்டர்கள் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. நிறைய பேர் மெம்பர்ஷிப் ஆயிட்டாங்க. அதனால இதுல வேற எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல், வேற எந்த விதமான எண்ணங்களோடும் இல்லாமல், தேச நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வழியிலே பயணிப்பதற்காக நாங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களை எல்லாம் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு இனிமே தொடர்ந்து அவருக்கான ஒரு நல்ல பாதையில அவர் காட்டக்கூடிய பாதையில பயணித்து இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக முழுமூச்சாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி மீண்டும் இங்க வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு ஊடகவியருக்கும் உங்களுக்கும் தெரியும் அண்ணாமலையுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள்லாம் ஒற்றை கருத்தோடு யாரும் எங்களெல்லாம் மூல செலவு செஞ்செல்லாம் எந்த இயக்கத்திலையும் சேர்க்கல. ஒற்றை கருத்தோடு நான் 26 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் நான் பயணித்திருக்கிறேன். என்னுடைய பிஜேபி வேட்டியை தவிர கூட எனக்கு வேட்டி கிடையாது. பிஜேபி வேட்டிக்கு மாற்றா கூட எனக்கு வேட்டி கிடையாது. நான் இன்னைக்கு வேட்டியெல்லாம் புது வேட்டி வாங்கி கட்டியிருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்போடு அந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருந்தேன். நான் இன்றைக்கு அந்த வேட்டியை அவுக்கின்ற நிலைக்கு இந்த இயக்கத்தை இருக்கவர்கள், இந்த இயக்கத்தை வழிநடத்துபவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள் என்றால் உண்மையாக மனவேதனையோடு மனத்தினுடைய மன இறுக்கத்தோடு தான் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறோமே தவிர சந்தோஷமாகலாம் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறவில்லை. இது கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாட்டால் தான் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறோம். 26 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் பயணித்து விட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுவது என்பது மற்ற இயக்கத்தில் மற்ற ஆளுங்க மாதிரி எல்லாம் 3 நாளைக்கு ஒரு கட்சிக்கு போற ஆள்லாம் நாங்க கிடையாது.
அதனால இந்த இயக்கத்தில் இருந்து இந்த இயக்கத்தினுடைய கொள்கையோடு போற ஒரு நபரோட தான் போறோம், வேற கட்சிக்கு போகல. இந்த இயக்கத்திலே பயணித்த ஒரு தலைவர், இந்த இயக்கத்தை வளர்த்த ஒரு தலைவர், அவரோட தான் போறோமே தவிர மற்ற யாரோடையும் நாங்க வேற கட்சிக்கு கொள்கையெல்லாம் வளர்த்துக்கலாம் போகல. அதனால எங்களுடைய நிலைப்பாடு என்பது இனிமேல் மரியாதைக்குரிய தலைவர், இளம் தலைவர் அண்ணாமலையுடனுடைய தான் இருக்கும் என்பதை நான் சொல்லி, அதே போல தமிழ்நாடு முழுக்க, தமிழகம் முழுக்க என்னுடன் பயணித்த நான் இருந்த காலகட்டத்தில் இருந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தில் இணைய தயாராக இருக்கிறார்கள். விரைவிலே சென்னையிலேயே, மதுரையிலேயே நாங்கள் கட்டாயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 2021 பேட்சில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவோம். விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இந்த இயக்கத்தின் அண்ணாமலை மேல் உள்ள பிரியர்களை இந்த இயக்கத்தில் இணைத்து ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக்குவோம் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான அச்சமும் ஐயப்பாடும் கிடையாது. கண்டிப்பாக இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இயக்கமாக வளரும். 2029 ஆட்சி மாற்றத்தில் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வருவார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இருக்கிறாங்க தமிழ்நாடு, நீங்க எவ்வளவு பேர் பேசுறீங்க? எதுவும் மீட்டிங் ஒரு இந்த மாதிரி எதுவும் நடத்துறீங்களா? நான் இருக்க காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 54க்கு மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள், இன்னைக்கு 67, அன்னைக்கு 54க்கு மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் என்னுடைய காலகட்டத்தில் இருந்தாங்க. அதுல இன்றைய காலகட்டத்தில் 15க்கு மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள், திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கனகராஜ், அது மாதிரி அன்றைக்கு மாவட்ட தலைவராக இருந்து இன்றைக்கு தேசிய பொதுக்குழுவாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் லோகநாதன், மதுரை வர்த்தக அதனுடைய கூட்டுறவு பிரிவினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் மகா சுசீந்திரன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள். நிறைய மாவட்ட தலைவர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு எப்போ நம்மலாம் சேரணும், ஒன்று சேர்ந்து சேரணும், தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும், எப்போ போகலான்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. நான் அவங்களுடைய பேர்கள் எல்லாம் வெளியில சொல்ல முடியாத ஒரு நிலை. அதனால கண்டிப்பாக உங்கள் முன் சந்திச்சு இன்னும் நாங்கள் ஓரிரு தினங்களிலே 50க்கு மேற்பட்ட முன்னாள் மாவட்ட தலைவர், கட்டாயமாக 2 மாவட்ட தலைவர் கூட இன்றைக்கு நம்ம கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் கூட இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி முன்னாள் மாவட்ட தலைவர் கோவை தெற்குல சங்கீதா, திருப்பூர் சங்கீதா முன்னாள் மாவட்ட தலைவர் இந்த இயக்கத்தில் இணைஞ்சிட்டாங்க. அதனால தொடர்ந்து பல்வேறு மாநில பொறுப்பில் உள்ளவங்க, மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்க, இங்கே ஒன்றிய தலைவர்லாம் வந்திருக்காங்க, கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர் வந்திருக்காங்க, மாவட்ட நிர்வாகி வந்திருக்காங்க, அணிப்பிரிவினுடைய தலைவர் வந்திருக்காங்க, மாநில பொறுப்பில் உள்ளவங்க வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய யாருமே கட்சி பொறுப்பு இல்லாத நிர்வாகிகள் கிடையாது, எல்லாமே கட்சியில் உள்ள பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் வந்திருக்க, யாருமே உறுப்பினர் கிடையாது. அதனால இது போன்று தொடர்ந்து வருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இப்போ மாவட்ட அளவில் நம்ம போய் சேர்ந்தா நம்மளை வழி நடத்துறது யாருங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இப்போ நாங்களாம் இப்போ இன்னைக்கு இணைஞ்சிட்டோம்னா திருப்பி எல்லாரும் நிர்வாகிகள்லாம் சரி நம்மளுக்கு ஒருத்தர் வழிகாட்ட ஒருத்தர் வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எல்லாரும் இந்த இயக்கத்துல கண்டிப்பா இணைவாங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பட்டுக்கோட்டையில மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை நடத்தி, நாங்க தஞ்சாவூர்ல ஒரு கூட்டத்தை நடத்தி, பட்டுக்கோட்டை ஒரு கூட்டத்தை நடத்தி, சட்டமன்ற தொகுதி வாரியாக கூட்டத்தை நடத்தி எங்களுடைய பலம் என்ன என்பதை இன்னும் ஒரு இடங்கள்ல நாங்கள் கட்டாயமாக தலைவர் அவர்களை சந்தித்த பிறகு எங்களுடைய பணி என்பது அபரீதமா வேகமாக இருக்கும். அதனால எங்களுடைய இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல எங்களுடைய வளர்ச்சி என்று உங்களோட கட்டாயமா தெரியப்படும். அண்ணாமலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது பேசிட்டீங்களா? ஆமா, தலைவர்கிட்ட பேசியிருக்கேன். 14ஆம் தேதி சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால 14ஆம் தேதி தலைவர் ஐயப்பன் கோயில் போறாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தலைவரை 14ஆம் தேதி நாங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்ட தலைவர்கள் நேரா போய் ஐயப்ப சந்திக்க போறோம். தலைவரை சந்திக்க, முன்னாள் மாவட்ட தலைவர் போய் தலைவரை சந்திக்க போறோம்.